பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இன்றைய தினத்தில் எந்தெந்த குறைகளை குறித்து கவலைப்பட்டீங்களோ, கண்ணீர் வடிச்சிங்களோ, என்னென்ன குறை இருக்குன்னு ஃபீல் பண்ணினீங்களோ, எல்லா குறைவுகளையும் கர்த்தர் அவருடைய மகிமையினாலே நிறைவாக்குவார். அடுத்தவங்களுடைய வார்த்தையோ ஏதோ ஒரு குறைவுகளோ நம்மளை காயப்படுத்தக்கூடாது. அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும். யாரா என்னவா சொல்லிட்டு போட்டு, எப்படி நம்மளுடைய சிச்சுவேஷன் என்னவாகவும் இருந்துட்டு போட்டு, கர்த்தருக்குள் நான் சந்தோஷமாக இருப்பேன், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஏன்? கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, அவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, நிலச்சிருக்கிறாரு, நான் அவருக்குள்ளே நிலச்சிருக்கிறேன். அவ்வளவுதான், சிம்பிள். இதை தாண்டி, கர்த்தரை தாண்டி வேறு எதுவும் நம்மளை எதுவும் செஞ்சிட முடியாது. அதனால் கர்த்தருக்குள்ளே நிலச்சிருப்போம், அவருடைய வார்த்தையில் உறுதியாக இருப்போம். நம்மளுடைய சந்தோஷமானது நிலைத்திருப்பதாயும் நிறைவானதாயும் இருப்பதற்காக நம்மளுடைய சந்தோஷத்தை அவர் மேலே வைப்போம். அது என்னைக்கும் குறைவுபட்டு போகாது. கர்த்தருடைய சமூகத்தில் அது நிறைவாக இருக்கும்.